இப்போ நீங்கள் தினமும் ஓட்டப்பயிற்சி செய்கிறீங்க. அப்போ வந்து ஓட்டப்பயிற்சி செய்யும்போது மூட்டு வலிக்குது அப்படின்னா, அதாவது திடீர்னால அந்த ஏதாவது மூட்டு வலி ஏற்படும். அப்போது அந்த ஓடும்போது அப்போ அது காரணம் என்னென்னா, நீங்கள் தப்பாக ஓடுறீங்கன்னு அர்த்தம். மூட்டு வலின்னொன்னே ஏதோ எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு, அதில் ஏதோ வந்து அந்த முட்டியில் இருக்கிற அந்த எலும்பு இருக்குல்ல, அது தேஞ்சு போச்சு, ஒரு கப்பு மாதிரி இருக்குல்ல, அதில் ஏதோ எண்ணெய் திரவம்லாம் வற்றி போச்சு, வறட்சி ஆகி போச்சு, தேஞ்சு போச்சு, அதான் வலிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது என்னென்னா, நம்ம தப்பாக ஓடுறோன்னு அர்த்தம். நம்ம கால்கள் ஓடும்போது கரெக்டாக ஓடணும். அதாவது கால்கள் நேராக வச்சுக்கணும், நேராக வச்சுட்டு ஓடணும். பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து சார்லி சாப்ளின் நடக்கும்போது எப்படி பக்கவாட்டில் காலை வச்சு நடப்பார், எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதுக்காக, அது மாதிரி சிலர் நடப்பாங்க. அவங்க கால்கள் பக்கவாட்டில் இருக்கும், ஆனால் நேராக நடந்து போயிட்டுருப்பாங்க. அது மாதிரி ஓடும்போதும் அவங்க கால்கள் வந்து பக்கவாட்டு திசையை நோக்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து மூட்டியில் வந்து வலியை ஏற்படுத்தும். அதனால் விரல்கள் வந்து பெருவிரல் வந்து நேர் திசையில் இருக்கணும். நம்ம எந்த திசையில் நடக்கிறோமோ அந்த திசையில் இருக்கணும். அந்த பெருவிரல்கள் வந்து இரண்டும் நம்ம எந்த திசையில் நடக்கிறோமோ அந்த திசையில் இருக்கணும். அது மாதிரி அகலக்கால் வச்செல்லாம் நம்ம ஓடக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு அகலக்கால் வைக்காமல் சும்மா ஒரு அடி இடைவெளி தான் வைக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற இடைவெளிங்கிறது ஒரு அடி இடைவெளியாக தான் இருக்கணும். நம்ம அகலக்கால் வைக்கும்போது இப்போ மராத்தான் ஓட்ட போட்டிலாம் ஓடுவாங்களா, அவங்க கடைசி நேரத்தில் அகலக்கால் வச்சு ஓடுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப தூரம் ஓடும்போது ரொம்ப அகலக்கால் வச்சுலாம் ஓட மாட்டாங்க, அகலக்கால் வச்சு ஓடுவாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அவங்க வந்து அதையே தொழிலாக வச்சுருக்கவங்க, அவங்க சரி அதை அப்படி பின்பற்றக்கூடாது. அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக, அது கண்டிப்பாக சரியானதாகவும் இருக்காது. அதனால் வந்து அவங்களாம் தொழில்முறை ஓட்டக்காரர்கள், அதனால் அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளாம் வந்து ஒரு மக்கள் எப்படி ஓடணும், மனுஷங்க எப்படி ஓடணும் அப்படிங்கிறக்கான விஷயத்தை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் அகலக்கால் வச்சு ஓடக்கூடாது. அது மாதிரி பெருவிரல் வந்து பக்கவாட்டு திசையில் இருக்கக்கூடாது. எந்த திசையை நோக்கி நம்ம நடக்கிறோமோ ஓடுறோமோ அந்த திசையில் தான் நம்ம பெருவிரல் இருக்கணும், நேரே இருக்கணும். அந்த மாதிரி ஓடுவதில் நம்ம ஏதாவது தப்பு இருந்தால் தான் ஓடும்போது மூட்டி வலிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓடுவதை நிறுத்தி விட்டு நடக்க ஆரம்பிச்சிடணும், அல்லது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறமா வந்து திரும்ப ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்க, அந்த வலிங்கிறது போயிடும். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வலிச்சது இப்போ ஏன் வலிக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கால்கள் வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது, தனது தவறை சரி செய்து கொள்கிறது. தவறுங்கிறது நாம் மட்டும் பண்ண மாட்டோம், நம்ம காலும் பண்ணும். தவறான முறையில் நடக்கும்போது இந்த கால்களில் வலி ஏற்படும். கையில் வலி இருக்குதா, கை தோள்பட்டை எலும்பு இதெல்லாம் வலிக்குதா அப்படின்னா ஏதோ நம்ம தவறான வகையில் அந்த உடம்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். முதுகு வலிக்குதுன்னா நம்ம அந்த முதுகை எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் ஏதோ ஒரு தவறான பயன்பாடு இருக்குது, அதுதான் காரணமாக இருக்கும். அதனால் வந்து உடனே வந்து நடக்கும்போது எனக்கு முட்டி வலிக்குதுன்னு நடக்காமலே இருந்துடக்கூடாது. ஓடும்போது எனக்கு முட்டி வலிக்குது அப்படின்னா ஓடாமலே இருந்துடக்கூடாது. ஓடும்போது முட்டி வலிக்குது அப்படின்னா வேணால் நொண்டிகிட்டே ஓடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது, நொண்டுங்க. அதாவது அந்த கால் வலிக்காத அளவுக்கு காலை எப்படி தாங்கி ஓடணுமோ அப்படி ஓடுங்க. அப்புறம் கால் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் உங்களுக்கு. அதனால் நீ வந்து அந்த கால் தனது தவறுகளை தானாகவே சரி செய்து கொள்ளும். அதனால் மெதுவாக ஓடுங்க, வேகமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அகலக்கால் வச்சு ஓடாதீங்க, பெருவிரல் இரண்டும் நேர் திசையில் இருக்கணும். இப்படி ஓடுவதில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதை வந்து படிப்படியாக அணுவாக அதை கவனித்து அந்த படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை எட்ட வேண்டும். ஓடுவதில் நம்ம வந்து திறனுடையவர்களாக இருக்க வேண்டும். ஓடுவது என்பது ஒரு இயற்கையான திறன். சாப்பிட்றது எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானது, அது மாதிரி ஓடணும், எல்லாருமே ஓடணும். அப்போது உடல் எடையெல்லாம் குறைக்கணும். அது உடம்பு தன்னைத்தானே தூக்குது. ஓடும்போது உடலை தூக்கி தான் நம்ம ஓடுறோம், உடலை தூக்கிக்கிட்டு தான் ஓடுறோம். அந்த இடத்துல ஆகாயத்தில் ஒரு அரை நொடியாவது அந்த நம்ம உடம்பு நிற்கிது. ஒரு அடிக்கு இன்னொரு அடி எடுத்து வைக்கும்போது 2 கால்களும் ஆகாயத்தில் வந்து ஒரு அரை நொடியாவது நிற்கிது. அதன் பிறகு தான் அடுத்த காலை கீழே வைக்கிறோம். இப்படி தன்னைத்தானே தூக்கிக்கிட்டு தான் ஓடுது உடம்பு. அதனால் ஓடும்போது உங்களுக்கு முட்டி வலிக்குதா, அப்போ உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஓடுவதில் நிறைய தவறுகள் இருக்குது. ஓடணும் அப்படின்னா அதற்கு ஒரு தகுதி இருக்குது. உடல் எடையெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது. மராத்தான் இப்போ ஓட்ட வீரர்கள் பார்த்திங்களா, ஒல்லியாக இருப்பாங்க. யாரும் குண்டாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அப்போ அதுதான் வந்து ஒரு மனுஷங்கன்னா அப்படி தான் இருக்கணும். இந்த மராத்தான் ஓட்ட போட்டுலாம் ஓடுறாங்கல்ல ஒல்லியாக, அந்த மாதிரி தான் இருக்கணும். மனுஷங்கன்னா அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஓட முடியும், எளிதாக ஓட முடியும். அப்படி நிறைய தவறுகள் இருக்குது. ஓடுவதில் நமக்கு நிறைய தவறுகள், அந்த தவறுகளை திருத்திக்கணுமே தவிர அதுக்காக ஓடுனா எனக்கு முட்டி வலிக்குதுன்னு ஓடாமலே இருந்துடக்கூடாது. அப்படி பார்த்தா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்காக வாழாமலே இருந்துடக்கூடாது. இப்போ தற்கொலை செஞ்சுக்க, அது மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிறது நம்ம ஏன் முட்டாள்தனம் சொல்கிறோம். வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்கும்.
அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சமாளித்து வாழணும். அதில் வந்து சரி செஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய தப்பு பண்ண தான் செய்வோம். வாழ்வதிலே நம்ம நிறைய தப்பு பண்ண தான், எந்த செயலை பண்ணாலும் நம்ம தப்பு பண்ணுவோம். அது மாதிரி ஓடும்போதும் நம்ம தப்பு பண்ணுவோம், அது திருத்திக்கணும். ஓடும்போது தப்பை எப்படி நம்ம உணர்றோம் அப்படின்னா, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, நடக்கும்போது கால் வலிக்குது, முட்டு வலிக்குதுன்னா அதில் ஏதோ தவறு இருக்குது, நம்ம நடப்பதில் ஏதோ தவறு இருக்குது, அல்லது உடல் எடை அதிகமாக இருக்கும். இப்படி என்னென்ன தவறு இருக்குங்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நம்ம வந்து நடப்பதிலும் ஓடுவதிலும் ஒரு இயற்கையான அந்த திறன் உடையவர்களாக நாம் மாறுவோம். நடப்பது ஓடுறதுங்கிற ஒரு இயற்கையான திறன். நம்ம ஒன்றும் பெரிய மாரத்தான் ஒலிம்பிக் போட்டியில் வந்து தங்கம் வாங்குறதுக்கான ஐடியாவை நான் சொல்லலை. இயற்கையான அந்த திறனை பெறுவதற்கான ஆலோசனையை தான் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா மக்கள் நடக்கவும் தெரியாமல் ஓடவும் தெரியாமல் இருக்காங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அப்பாவியாக குழந்தைகள் போல் ஏனா தானன்னு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டு நடக்க பயந்து போய் நடக்காமல் ஓடாமல் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அதனால் அதெல்லாம் வந்து விடுபட்டு நம்ம ஒரு ஆரோக்கியமானவர்களாக மாற வேண்டும். ஓடணும், நடக்கணும், தினமும் ஒரு 8 கிலோமீட்டராவது ஓடணும். ஓடினா உடல் எடை அப்படியே குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஓடுவது என்பது ஒரு மந்திர செயல். அதை மட்டும் கடைபிடித்தால் போதுமானது. நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல உடல் வந்து ஆரோக்கியமாக மாறிவிடும். ஓடணும் அப்படின்னா அப்போ ஓட முடியலையா, மூட்டு வலிக்குதா, அப்போ நம்ம உணவு முறையிலையும் தப்பு இருக்கும். எது உணவு முறை, இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை, மீன் உணவுகளை, முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது, உடல் பருமனை அதிகரிக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி உணவு முறையிலையும் தவறு இருக்கும், அதையும் திருத்திக்கணும். ஓடும்போது ஏன் முட்டி வலிக்குது அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட வேறு ஏதோ தவறு இருக்குது. நிறைய தவறுகள் இருக்கும். உணவு முறையில் தவறு இருக்கும், வேகமாக ஓடிக்கிட்டு இருப்போம், அகலக்கால் வச்சு ஓடிக்கிட்டு இருப்போம், பெருவிரல் நேர் திசையில் எந்த திசையில் நடக்கிறோமோ அந்த திசையில் இல்லாமல் பக்கவாட்டு திசையை நோக்கி இருக்கும். இப்படி நிறைய தவறுகள் இருக்கும். எல்லாத்தையுமே சரி செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம நடக்கவும் ஓடவும் முடியும் தினமும்.